இந்த இதுகளை அகழ்வு செய்கின்ற போது மேலும் பல எலும்புக்கூடுகள், மனித உடல்கள், மனித எச்சங்கள் வந்து கொண்டிருக்கும். அது சிறு குழந்தைகளாகவும் இருக்கலாம், அல்லது பொம்மைகளாகவும் இருக்கலாம், பெரும் மனிதர்களாகவும் இருக்கலாம். ஒரு விடயம் இருக்கின்றது, இந்த எதிர்கட்சிகளுக்கு வேலை கிடையாது தானே. கொழும்புல கோட்டு போடுகின்ற, யாழ்ப்பாணத்துல வேட்டி கட்டுகின்ற நபர் ஒருத்தர் இருக்காரு, சட்டத்தர ஜனாதிபதி, வேற வேலை கிடையாது. பண்ணுங்கள், பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப இயலாது. பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறதுக்கான அறிவு இவர்களிடம் இல்லை, ஆற்றல் கிடையாது, வெளிநாட்டு உதவிகள் கிடையாது, ராஜதந்திரம் கிடையாது. நாங்க சொல்ல நீங்களும் சொல்லிக்கொண்டு அதுல ஏதாவது சூனா இருக்கேல் மாதிரி, அதுக்கு ஏதாவது நீங்கள் சந்தோஷமாக இருக்க, அந்த வேலையை நீங்க செஞ்சு கொண்டு இருங்கடா. இதுக்கு நீதியை நிலைநாட்டி இருக்கிறதே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம். முதலாவது இந்த அதாவது புதைக்குழி அகழ்கின்ற போது அகலப்பட்ட அதனுடைய எலும்புக்கூடுகளை கண்டு கொள்ளப்பட்டதன் பிறகு அதற்கான பாதுகாப்பு, அதற்கான அங்கீகாரம், அதற்கான நிதி இதை செய்தது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கமா. இன்னைக்கு பலரும் பலவிதமாக வந்து கூக்குரல் விடலாம், கூக்குரட்டுகின்றவர்கள் இருக்கலாம். அதன் பொழுது எங்களுக்கு தெரிகின்றது வேற எதுமல்ல, இன்றைக்கு என்ன இந்த இதுகளை அகழ்வு செய்கின்ற போது மேலும் பல எலும்புக்கூடுகள், மனித உடல்கள், மனித எச்சங்கள் வந்து கொண்டிருக்கும். அது சிறு குழந்தைகளாகவும் இருக்கலாம், அல்லது பொம்மைகளாகவும் இருக்கலாம், பெரும் மனிதர்களாகவும் இருக்கலாம், யுவதிகளாகவும் இருக்கலாம். இதுதான் யதார்த்தம். அந்த கடந்த 30 வருடங்களாக நிகழ்ந்த யுத்தத்துடைய அழிவு யதார்த்தம் இதுவாகும். அந்த வகையில் அதே போன்றதொரு யுத்தத்திற்கு, அதே போன்றதொரு அழிவுக்கு முகம் கொடுத்தவர்கள் என்ற வகை மக்கள் விடுதலை முன்னணியான எங்களுடைய சகாக்கள், எங்களுடைய தலைவரான ரோகண விஜய் வீரா உள்ளிட்ட 60,000க்கு அதிகமான சகாக்கள் கொல்லப்பட்டார், புதைக்கப்பட்டார், டயர் போட்டு எரிக்கப்பட்டார். ஆனால் எங்களுக்கு தெரியும், அவ்வாறான ஒரு பின்புலத்தை கொண்ட நாடா. அப்ப அந்த பின்புலத்தின் கீழ் கடந்த காலங்களில் இங்கு நடந்த செயல்கள் என்பது அது கொடுமையானது. அது அதாவது நிச்சயமாக அந்த வகையான அநீதிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அந்த வகையில தான் அண்மையில இலங்கைக்கு விஜயம் செய்த மனித உரிமை ஆணையகத்துடைய ஆணையாளர் வந்த பொழுதும் கூட நாங்கத்தான் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம். ஏண்டா இன்றைக்கு பிணங்களை அல்லது எலும்புக்கூடுகளை ஆய்வு செய்வதற்கு ஆய்வு கூடங்கள் எங்களிடம் இல்லை, அதற்கான காபன் எங்களிடம் இல்லை, அதற்கான காபன் கொப்பி எங்களிடம் இல்லை. அவ்வாறான ஆய்வுகள் செய்கின்ற வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதை ஆய்வுகள் செய்து முடிவருகின்ற பல வருடங்களாகும். அதனால் நாங்கள் ஆணையாளரிடம் கேட்ட, நீங்கள் உண்மையிலேயே இதற்கெல்லாம் நீதி கூடிய சீக்கிரம் கிடைக்க வேண்டும் என்று கருதுவீர்களாக இருந்தால், அதாவது மனித உரிமை ஆணைக்குழுவானது இந்த செம்மணி புதைக்குழியில இருந்தாவது ஆரம்பிப்பதற்கு, கிருசாந்தியின் உடலில் இருந்தாவது ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு தேவையான அல்லது மனிதர்களை படுகொலை செய்கின்ற நிறுவனங்களாக இருக்கின்றவர்கள், மக்களை உலகத்தை அழிக்கின்ற நிறுவனங்களாக இருக்கின்றவர்கள், அதற்கு தலைமை தாங்குகின்றவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுமல்ல, இந்த மனித எச்சங்களை பரிசோதனை செய்வதற்கு உரிய இயந்திரங்களை பெற்றுத்தாருங்கள். நாங்கள் துரிதமாக இதற்கு எதிரான நடவடிக்கை நாங்கள் எடுக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது சாதாரணமாக எங்களோட வீட்டுல அன்றைய காலகட்டங்கள்ல ஒரு நாய் ஒன்று இருக்கு, டைகர் நாய் இறந்து போயிடுச்சு. நாங்க எங்கட வீட்டு எங்கட குடும்பத்துல ஏறிப்போது 2 நாளா சாப்பிடலங்கட அண்ணன் தம்பி எல்லாரும். பிறகு எங்களுக்கு ஒரு பால் பசுமாடு, நாங்க பிள்ளைகள் 7 பிள்ளைகளால அப்பா வளர்க்க முடியாதுன்னு சொல்லி வித்து போட்டாங்க. 2 நாள் அழுது அந்த மாடு வித்து. அதாவது அந்த அளவுக்கான அதாவது புல்பூண்டுகளை, மிருகங்களை நேசிக்கின்ற பண்புடையவர்கள் தான் தமிழர்கள். அப்ப அந்த தமிழர்களுக்கு தாங்களுடைய குழந்தைகள் காணாமல் போகின்ற போது, குழந்தைகள் எலும்புகள் வெளியே வருகின்ற பொழுது எந்த அளவுக்கு மனவேதனை அடைந்திருப்பார்களோ அதை விட, என்னடா நாங்கள் சொல்லுகின்றோம்,
அந்த வேதனை கடந்த 76 வருட ஆட்சியின் போது நிகழ்ந்தது. இதற்கும் எங்களுக்கும் எந்த கடுகளவும் தொடர்புகள் கிடையாது. அதனால் எங்களுக்கு இருக்கின்ற கடப்பாடுதான் வேறு எதுவுமல்ல, மீண்டும் மீண்டும் புதைகுழிகளை தோண்டிக் கொண்டிருப்பதல்ல, இவ்வாறான புதைகுழிகள் மீண்டும் ஏற்படாதவார், இவ்வாறான கிருசாந்திகள் மீண்டும் உருவாகாதவார், அபகாரான கிருசாந்திகள் மீதும் பாதிக்கப்படாதவார், அபகாரான இசைப்பிரியாக்கள் மீண்டும் உருவாகாதவார், அபகார எங்களுடைய பிள்ளைகள் அவ்வாறு பாதிக்கப்படாதவார், மட்டக்களப்பில் இருந்த கோணேஸ்வரிகள் மீண்டும் உருவாகாதவார் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு கடப்பாடு எங்களுக்கு இருக்குது. அந்த வகையில் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற வகையில் மக்களுடைய துன்பத்தில் அதைவிட துன்பப்படுகின்றவர்களாகவே நாங்கள் ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த எதிர்கட்சிகளுக்கு வேலை கிடையாது தானே, எதிர்கட்சிகளுக்கு வேலை கிடையாது. இங்க இருக்கின்ற நம்மட அந்த கொழும்புல கோட் சூட் போடுகின்ற, என்ன யாழ்ப்பாணத்துல வேட்டி கட்டுகின்ற நபர் ஒருத்தர் இருக்காரு தான், சட்டத்தட்ட ஜனாதிபதி, வேற வேலை கிடையாது. விடுங்கள், எங்க பார்த்தாலும் இந்த அரசாங்கம் முன்னுக்கு போகாது. பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப இயலாது. பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறதுக்கான அறிவு இவர்களிடம் இல்லை, ஆற்றல் கிடையாது, வெளிநாட்டு உதவிகள் கிடையாது, ராஜதந்திரம் கிடையாது. அப்படித்தான் சொல்லி கொண்டிருந்தாங்க. நாங்க சொல்ல நீங்களாம் சொல்லிக்கொண்டு அதுல ஏதாவது சூனா இருக்கேல்மா இருந்த அதுக்கு ஏதாவது நீங்கள சந்தோஷமாக இருக்கமா, அந்த வேலையை நீங்க செஞ்சு கொண்டு இருங்கடா. அது ரணிலா இருந்தாலும் சரிதான், சஜிதா இருந்தாலும் சரிதான், எல்லாருமே சேர்ந்து கூட்டு களவாணிகள் என்பது இன்னைக்கு நிரூபணமாகிறது. அந்த கூட்டு களவாணிகள் கூடாரமே இன்றைக்கு நாளுக்கு நாள் சிறைச்சாலைகளை நோக்கி அந்த சிறை கூட்டுக்கு சென்று கூடாரம் அமைப்பதற்கு முடிவாகிருக்கு. அதனால் என்ன சொல்லுவாங்க, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்யின மாதிரி இப்ப எதை கண்டாலும் சொல்லிக் கொன்ற போக்கு. அந்த வகையில் இன்னைக்கு விசேடமாக அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட இருக்கின்ற அந்த வரியில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அமெரிக்க அரசாங்கத்தோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பல தடவைகள் பேச்சு நடத்திருக்கோம். வாஷிங்டனுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்திருக்கின்றோம், இங்கும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அந்த அமெரிக்காவோடு சார்பாக இருக்கின்ற பல்வேறு நிறுவனங்களோடு நாங்கள் பேசியிருக்கின்றோம். எங்களுக்கு நாங்கள் நினைக்கின்றோம், எங்களுக்கு நியாயமான நீதியான முடிவு ஒன்று கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் சொல்லுகின்றோம் வேறென்றால், நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வந்தவர்கள், நாசமாக்குவதற்கல்ல. அதனால் மக்களிடம் நாங்கள் சொல்லுகின்றோம், நாட்டை கட்டியெழுப்புவதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்க அரசாங்கத்தை பார்த்து எள்ளி நகையாடுகின்ற எதிர்கட்சிகளுக்கு மக்கள் பதில் சொல்லுவோம். மக்களுடைய அரசாங்கம் இது. அப்ப அந்த மக்களுடைய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு, அதை குறை சொல்வதற்கு அருகதை இல்லாதவர், கடந்த காலத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதாக கூறிக்கொண்டு மக்களை கொள்ளையடித்தவர்கள், நாட்டை சூறையாடியவர்கள் இன்றைக்கு சிறைச்சாலைக்கு போகின்ற வேகத்தை பார்க்கின்ற போது எங்களுக்கு நன்றாக புலப்படுகின்றது, தெரிகின்றது. அந்த வகையில் நாங்கள் மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கம் என்ற வகையில் எந்த ஒரு சவால்களுக்கும் நாங்கள் முகம் கொடுப்பதற்கு தயார். ஏன் கேட்டால் 2,20,00,000 மக்களை நாங்கள் நம்புகின்றோம், மக்கள் எங்களை நம்புகின்றோம்.